Hi friends, welcome to my YouTube channel JJ Tech Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Chrome browser பத்தி and அதோட relevant settings எல்லாமே பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். என்னதான் Windows 10 OSல default browser Microsoft Edge கொடுத்திருந்தாலும் நமக்கு எல்லாமே கன்வீனியன்ட்க்கு வந்து Chrome browser தான். Chrome browserல நம்ம வந்து browse பண்ண மாதிரி வராது. ஸோ Chrome browser அதுக்கு ரிலவெண்ட்டா என்ன செட்டிங்ஸ்லாம் நமக்கு பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதில் சர்ச் பாக்ஸில் க்ரோம்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. க்ரோம் செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு வந்து இதுதான் ஓப்பன் ஆகும். இல்லைனா டெஸ்க்டாப் ஐக்கான்லேயே உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணும்போதே க்ரோம் வந்து டெஸ்க்டாப் ஷார்ட்கட் வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே இதுவாக வந்துடும். ஸோ ஓகே, க்ரோமில் போய்ட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த பர்சன் சிம்பிள் இருக்கும், இந்த சிம்பிளில் போய்ட்டு நீங்கள் சைன்இன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இதில் நீங்கள் சைன்இன் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களோட இதில் சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஆல்ரெடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து லேப்டாப்பில் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா இன்னொரு பிசியில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த பிசி ஒரு லேப்டாப்பில் நீங்கள் சேவ் பண்ண புக் மார்க்ஸ், பாஸ்வேர்ட்ஸ், ஹிஸ்ட்ரிஸ், அப்புறமா நீங்கள் சேவ் பண்ண பேஜஸ் எல்லாமே எல்லா டேட்டாவுமே உங்களுக்கு வந்து இந்த இதுலேயும் நீங்கள் சின்க்ரோனைஸ் பண்ணிக்கலாம். இந்த நியூ டிவைசஸ், இந்த நியூ லேப்டாப் ஆர் இதுலேயுமே கூட நீங்கள் வந்து சின்க்ரோனைஸ் பண்ணிக்கலாம். அது அப்புறமா நீங்கள் புதுசாக கூட பாஸ்வேர்டு எல்லாமே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன பண்ணணும்னா நீங்கள் சைன்இன் பண்ணுறது, உங்களோட ஜிமெயில் ஐடி வச்சு சைன்இன் பண்ணுறது ரொம்ப நல்லது. செகண்ட் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நான் ஆட் பிளாக் யூஸ் பண்ணணும். ஆட் பிளாக்கோட இது என்னன்னு இப்போ சொல்கிறேன். நீங்கள் ஜஸ்ட் யூடியூப்னு நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. youtube.com போனீங்கன்னா டேரெக்டாக வந்துடும். நீங்கள் யூடியூப்னு போட்டு சர்ச் பண்ணதுமே நான் வந்து யூடியூப்ன்ற எக்ஸாம்னு சொல்கிறேன். இந்த பாருங்கள், ஆட் வந்துடுச்சு எனக்கு, யூடியூப் ப்ரீமியம் ஆடுன்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த மாதிரி ஆட்லாம் தேவையே இல்லை. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது வந்து இது வீடியோ பார்க்கும்போது இடையிலலாம் யூடியூப் ஆட்லாம் வந்து நம்மளை வந்து தொல்லை பண்ணும். அதுக்கு வந்து அந்த ஆட் பிளாக் ஆடே எனக்கு யூடியூப்பில் இருக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஆட் பிளாக் ஃபார் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் வரும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணாலே போதும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வரும். ஃபஸ்ட்டு உள்ளதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக க்ரோம் வெப் ஸ்டோருக்கு வந்து போகும். க்ரோம் வெப் ஸ்டோரில் தான் நீங்கள் வந்து இதை வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலாக இருக்கும். க்ரோம் வெப் ஸ்டோர் போய்ட்டு இதோட ரிவ்யூஸ் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆட் பிளாக் ப்ளஸ், ஓகேங்களா. இதை நீங்கள் ஆட் டு க்ரோம் கொடுக்கணும். ஆட் டு க்ரோம் கொடுத்ததும் ஆட் எக்ஸ்டென்ஷன் கேட்கும். ஆட் எக்ஸ்டென்ஷனை நீங்கள் இது பண்ணதுக்கப்புறம் அது இன்ஸ்டால் ஆகும். இது கொஞ்சம் ஒரு 2 minutes டைம் எடுத்துக்கும். ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். ஆட் பிளாக் ப்ளஸ் வந்து இப்போ நமக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் வரும் இல்லையா, பாருங்கள். இது வந்து ஆட் பிளாக் ப்ளஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இது வந்து ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான அந்த இது காமிக்கும். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னு வருது. ஆட் பிளாக் ப்ளஸ் ஹேஸ் பீன் இன்ஸ்டால்டு. இதை இங்கே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதும் இந்த யூடியூப்பில் வந்து இப்போ நான் ஆட் இருந்துச்சு இல்லையா, இப்போ பாருங்கள். இதை இன்னொரு வாட்டி இப்போ ஜஸ்ட் நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். ரிஃப்ரெஷ் பண்ணதும் வந்த ஆடு எங்கே போச்சுதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ், காணாமல் போயிடுச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எப்படி நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட எந்த ஆடுமே வராது. ஸோ ஆட் பிளாக் ப்ளஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரௌசர்ஸ். இதை நீங்கள் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா வந்து நம்ம வந்து கண்டினியூ நம்ம சேவ் பண்ண டேட்டா ஆர் சேவ் பண்ண டேப் எல்லாம் எப்படி ரிகவர் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த டேப்பில் நான் ஜிமெயில் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டேப்பில் ஃபஸ்ட்டு டேப்பில் யூடியூப் இருக்குது, செகண்டில் ஜிமெயில் இருக்குது. நெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று இது பண்ணுங்கள், சர்ச் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் ஆர் வாட் எவர் நீங்கள் சர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் நான் வந்து இப்போது இந்த நீங்கள் சடனாக நீங்கள் வந்து இந்த ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணும்போதோ ஆர் எல்ஸ் பிசி ஷட் டவுன் ஃபோர்ஸ் ஷட் டவுன் பண்ணும்போதோ இல்லை பவர் ஆஃப் பண்ணும்போதோ நீங்கள் இப்படி அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டேட்டா எல்லாமே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட டேட்டா எல்லாமே போயிடும். ப்ளஸ் நீங்கள் சேவ் பண்ண வச்சுருந்தது எல்லாமே போயிடும். அப்படி உங்களுக்கு அந்த டேப்லாம் வேணும்னா நீங்கள் ஹிஸ்ட்ரி போய் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால் எனக்கு என்னோட ஒர்க்கிங் டேப் வேணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நான் இந்த செட்டிங்ஸ் நான் என்ன சொல்கிறேன்.
இப்போது நீங்கள் இந்த 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணணும். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணதும் கீழே வந்துடுங்க. லெஃப்ட் சைடில் கீழே ஆன் ஸ்டார்ட் அப் அப்படின்னு இருக்கும். அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ வேர் யூ லெஃப்ட் ஆஃப், இது முக்கியமாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஓப்பன் நியூ டேப்பில் இருக்கிறத கண்டினியூ லெஃப்ட் ஆஃப் வச்சுக்கணும். அதாவது நீங்கள் வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா ஓப்பன் நியூ டேப் மட்டும் தான் இருக்கும். ஆனால் கண்டினியூ வேர் யூ லெஃப்ட் ஆஃப் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் லாஸ்ட் வாட்டி என்னென்னலாம் வச்சுருந்தீங்களோ டேப்பில் அதை க்ளோஸ் பண்ணும்போது என்ன இருந்துச்சோ அது வரும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான இது, நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் டிஃபால்ட் ப்ரௌசர் வந்து க்ரோம் ப்ரௌசர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறதா இருந்தாலும் அது ரிலவெண்ட்டாக அது வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸ்ப்ளோரர், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்க்கு தான் போகும். அதனால் இது க்ரோம் ப்ரௌசர் வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா சர்ச் இன்ஜின் வந்து நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஆட்டோஃபில் வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு எல்லாமே வந்து லாகின் ஆகிடும், சேவ் ஆகிடும் அதில். ஸோ லாகின் பண்ணிக்கோங்க. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். கண்டினியூ வேர் யூ லெஃப்ட் ஆஃப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் இப்போ சொல்கிறேன், பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டேப்பில் வந்து செட்டிங்ஸ் இருக்குது. செகண்ட் டேப் வந்து நான் யூடியூப் போடுறேன். யூடியூப் நம்ம வந்து ஆடில் பிளாக் பண்ணதுனால நமக்கு இதில் ஆட் அகைன் நமக்கு ஷோவே ஆகாது. நம்ம ஃபுல்லாக வந்து ஆடு ஷோ ஆகாது, நீங்களே பாருங்கள். ஓகே, முன்னாடி வந்து ஆட் வரல. இப்போ நான் வந்து யூடியூப் இது பண்ணேன். தேர்டு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜிமெயில் நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த டேப் வந்து இப்போ நான் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஷட் டவுன் ஆகிடுச்சு ஆர் ஏதாவது க்ளோஸ் ஆகிடுச்சு, எனக்கு தெரியாமல் இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு தான். நீங்கள் எகெயின் க்ரோம் ஓப்பன் பண்ணும்போது நீங்களே பாருங்கள், அகெயின் க்ரோம் ஓப்பன் ஆகாது, நம்ம க்ளோஸ் பண்ண அந்த 3 டேப்புமே வந்துடும். ஸோ பார்த்தீங்களா? ஓகே, இதுதான் வந்து அந்த கண்டினியூ வேர் யூ லெஃப்ட் ஆஃபோட இது. ஸோ இது நமக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஒரு 2 நாள் முன்னாடி ப்ரௌசர் யூஸ் பண்ணியிருப்போம், அந்த ப்ரௌசரில் ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணியிருப்போம், அதோட சர்ச்சிங் வந்து நமக்கு ஞாபகப்படுத்துறது மாதிரி ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணுறது மாதிரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க க்ரோம் ப்ரௌசர் பற்றி, க்ரோம் ப்ரௌசர் அண்ட் செட்டிங்ஸ் பற்றி நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் வந்து இன்னும் அப்கமிங் வீடியோஸில் வந்து நிறைய சொல்லித்தரேன். என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, அண்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டில் அப்டேட்டாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.